தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது பதவியால் வந்த தலைக்கணத்தில் அமர்ந்திருந்தான். அவனது குருவான பிரகஸ்பதி சபைக்கு வந்தபோது இந்திரன் அவரை எழுந்து நின்று வணங்காமல் அவமதித்தான். இந்திரனின் கருவத்தைக் கண்ட குரு பிரகஸ்பதி அமைதியாக சபையை விட்டு வெளியேறி மறைந்தார். குருவின் வழிகாட்டுதல் இல்லாததால் தேவர்கள் தங்கள் வலிமையையும் தெய்வீக ஒளியையும் இழந்தனர். தேவர்கள் பலவீனமானதை அறிந்த அசுரர்கள் சொர்க்கத்தின் மீது போர் தொடுத்தனர். குருவின் பாதுகாப்பு இல்லாததால் தேவர்கள் தோல்வியடைந்தனர். இந்திரன் தனது நாட்டை விட்டு ஓட நேரிட்டது. பிரம்மாவின் அறிவுரைப்படி விஸ்வரூபன் என்பவரை தற்காலிக குருவாக இந்திரன் ஏற்றான். ஆனால் விஸ்வரூபன் இரகசியமாக அசுரர்களுக்கு உதவியதை அறிந்த இந்திரன் அவரை கொன்றான். இதனால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. செய்த பாவம் துரத்த தனது பதவியையும் இழந்த இந்திரன் சாப விமோசனம் தேடி பூலோகம் முழுவதும் அலைந்து திரிந்து கடும் தவம் செய்தான். குருவின் அருள் இல்லாமல் விமோசனம் இல்லை என்பதை உணர்ந்தான். கடம்பவனம் மதுரை வழியாக சென்றபோது இந்திரன் தனது சுமை குறைவதை உணர்ந்தான். அங்கு ஒரு சுயம்பு லிங்கத்தைக் கண்டு பொற்றாமரை மலர்களால் சிவனை வழிபட்டான். இறைவன் தோன்றி அவனது பாவங்களை போக்கினார். சிவ வழிபாட்டிற்குப் பிறகு தூய்மையான இந்திரன் மீண்டும் குரு பிரகஸ்பதியிடம் சரணடைந்தான். குரு அவனை மன்னித்து மீண்டும் வழிகாட்டினார். தேவர்கள் இழந்த புகழையும் வலிமையையும் மீண்டும் பெற்றனர்.